அவர் எழுந்திட்டார், நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார். இயேசுவா அவர் எழுந்திட்டார், நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார். எழுந்தாரே நம் இயேசு, நமக்காக உயிர்த்தாரே. எழுந்தாரே நம் இயேசு, நமக்காக உயிர்த்தாரே. எழுந்தாரே நம் இயேசு. வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளை கடவுள் மிக ஆசீர்வாதமாக, மிக சிறப்பான நாளாக கடவுள் அமைத்து தருவார். இந்த நாளுக்குரிய அருளுரை பகுதியை படித்து ஜெபித்து நம்மளுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எடுத்தவர்கள் படிக்கவும். யோவான் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் உடைய. உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த மற்ற சீஷர்களிடத்திலும் போய் கர்த்தர் கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்திற்கு வந்து அதற்குள்ளே இருந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைக்கிறாமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறைக்கு வந்த மற்ற சீசன் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மருத்துவரில் இருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகின்ற உயிர்த்தெழுதலின் ஆண்டவரே, எங்களுக்காக பிறந்து எங்களுக்காக நீர் வளர்ந்து எங்களுடைய பாவங்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக எங்களுக்காக நீர் மரித்து ஆண்டவரே இந்த வல்லமையாய் உயிரோடு எழுந்து எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழும் கடவுளாகிய ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தையை தியானிக்கின்ற நாங்கள் வாஞ்சியோடு நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். எங்களுடைய எண்ணங்களையும் சிந்தைகளையும் உடைய வார்த்தைகளுக்கு நேராக ஒருமுகப்படுத்தும். உடைய பிரசன்னத்தின் ஆவியானவரின் இறை ஆளுகை எங்களை வழிநடத்தட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நீதிய திருப்பெயராலே வேண்டுகிறோம், அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக உயிர்த்தெழுதலின் தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உயிர்த்தெழுந்த பண்டிகை அநேக சமய நம்பிக்கைகள் இந்த நாம் வாழும் சூழலிலே, நம்முடைய இந்திய நாட்டிலே அநேக சமய நம்பிக்கைகள் இருக்கிறது. அநேக சமய கோட்பாடுகள், அநேக சமய இதிகாசங்கள், இப்படி நிறைய சிந்தனைகள் நம்பிக்கைகள் இருந்தாலும் மற்ற சமயத்திற்கும் நம்முடைய கிறிஸ்தவ சமயத்திற்கும் ஒரு சிறப்பு நம்பிக்கை என்னவென்றால், கிறிஸ்தவத்தின் மிக ஆணி வேறான நம்பிக்கை உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதலை நாம் நம்பிக்கை என்று சொல்லாமல் உயிர்த்தெழுதலின் விசுவாசிகளாக ஆண்டவர் பிறந்தார், இறந்தார், மீண்டும் உயிரோடு எழுந்தார் என்ற நம்பிக்கையின் விசுவாச கூட்டமாக இந்த இடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். கிறிஸ்தவர்களுடைய மிக ஆணித்தரமான நம்பிக்கை உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதல் என்ற நம்பிக்கை இல்லை என்றால் கிறிஸ்தவம் என்ற சிந்தனையே இல்லை. அப்படிப்பட்ட அடிப்படை விசுவாசத்தின் ஆணி வேறான இந்த நாள் ஒரு போற்றுதற்குரிய நாள், மிகவும் சிறப்பான நாள். வரலாற்றிலே அல்லது திருமறையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும் உயிரோடு எழுப்பவில்லை. இது நம்ம அனைவருக்கும் தெரியும். பழைய ஏற்பாட்டில இறந்தவர்கள் உயிரோடு எழுந்தார்களா, எழுப்பப்பட்டார்களா? பழைய ஏற்பாட்டு காலத்துல
எழுப்பப்பட்டாங்க, உயிரோடு எழுந்தார். யாரு? எலியா தீர்க்கதரிசி இறந்தார், உயிரோடு எழுந்தார். யோனா கூட 3 நாள் வயிற்றிலே இருந்ததும் ஏறத்தாழ இறந்ததற்கு சமம்தான். புதிய ஏற்பாட்டுல லாசரு எழுப்பப்பட்டார். அடுத்தது நாயின் ஒரு கைம்பெண்ணின் மகன் எழுப்பப்பட்டார். அடுத்தது ஒரு மகள் எழுப்பப்பட்டாள். சரி, ஆண்டவர் இறந்த பிறகு எதனாவது உயிர்த்தெழுதல் நடைபெற்றதா? இல்ல, ஆண்டவர் இல்லாம, ஆண்டவருக்கு பிறகு பேதுரு உயிரோடு எழுப்புகிறார். இப்படி பல உயிர்த்தெழுதல் திருமறை வரலாற்றிலே இருக்கிறது. பல உயிர்த்தெழுதல் திருமறை வரலாற்றிலே இருக்கிறது. இது மட்டுமல்ல, பல உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அப்போ மற்ற உயிர்த்தெழுதலுக்கும் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டதற்கும் என்ன வித்தியாசம்? மற்றவர்கள் என்ன? மற்றவர்கள் முன்னாடி சொன்ன அனைவரும் உயிரோடு இறந்தார்கள், எழுந்தார்கள், ஆனால் மீண்டும் இறந்து விட்டார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே பிறந்தார், இறந்தார், எழுந்தார், இன்றும் நம்மோடு உயிரோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜீவனுள்ள கடவுளாக நம்மோடு ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண்டவராக எழுந்தவர், இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண்டவராக அவர் பரலோகத்திற்கு சென்ற பொழுது உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். மீண்டுமாக உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ உயிரோடு வாழ்ந்து, மற்றவர்கள் எல்லாம் இறந்தார்கள், எழுந்தார்கள், மீண்டும் இறந்து விட்டார்கள். திருமறை வரலாற்றிலே உயிரோடு வாழும் கடவுளாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே இருக்கிறார். உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? என்ன ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம் நம்ம? உயிர்த்தெழுதல், ரெசரக்ஷன் அப்படின்னா உயிர்த்தெழுதல் டிரான்ஸ்லேட் பண்ணிடக்கூடாது. ரெசரக்ஷன், the concept of the life after death. இறப்புக்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டு என்ற கருத்தியலை இந்த உலகத்திற்கு உருவாக்கிய ரெசரக்ஷன், the concept of the life after death. வாழ்வுக்கு, இறப்புக்கு பிறகு ஒரு வாழ்வு. அதனால் வரையில சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க, இறந்த பிறகு மறுபடியும் ஒரு மறுவாழ்வு உண்டு, மறுமை ஒரு வாழ்வு உண்டு என்ற விசுவாசத்தின் அடிப்படை கருத்தியல் காண சொல் இந்த ரெசரக்ஷன். இன்னும் டு மேக் ஏ ஸ்ட்ரைட் ரூல், இப்படி ஒரு சொல்லு செக்குலரா, டு மேக் ஏ ஸ்ட்ரைட் ரூல், ஒரு நேர்கோட்டான ஒரு நீதியை உருவாக்குகின்ற ஒரு சொல். யூதர்களுக்கென்று ஒரு நீதி இருந்தது, ரோமர்களுக்கென்று ஒரு நீதி இருந்தது, ஏழை எளிய மக்களுக்கென்று ஒரு நீதி இருந்தது, ஒதுக்கப்பட்ட மறுக்கப்பட்ட சமூகத்திற்கென்று ஒரு நீதி இருந்தது. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில் இவை எல்லாவற்றையும் அடித்து உடைத்து கல்லறையில புரட்டப்பட்ட அந்த கல்லின் வழியாக ஒரு நேர்மறையான ஒரே நீதியான கடவுளின் நீதியை உருவாக்குகின்ற அந்த சொல்லாக அந்த ரெசரக்ஷன் என்ற சொல் இருந்தது. டு மேக் ஏ ஸ்ட்ரைட் ரூல். இன்னும் ஒரு சில பொருள் இருக்கிறது ரெசரக்ஷன் அப்படிங்கிறதுக்கு. கெட் அப், எழுந்து நில். அடுத்தது ஸ்டாண்ட், கெட் அப், ஸ்டாண்ட் அப், எகைன் அப்படின்ற சொல்லும் ரெசரக்ஷனுக்கு இருக்கு. நீங்க போய் டிக்ஷனரியில எடுத்து பாருங்க. கெட் அப் இருக்கும், ஸ்டாண்ட் அப் இருக்கும், அகைன். அவ மீண்டும் ஒரு வாழ்வை தருவது உயிர்த்தெழுதல். இன்னொரு முக்கியமான சொல் இருக்கு, அனஸ்தாசிஸ் அப்படின்ற ஒரு சொல். ANASTHASIS, அனஸ்தாசிஸ் அப்படி என்ற ஒரு கிரேக்க சொல். அந்த சொல்லுக்கு நிற்பதற்கான வலிமை தரக்கூடிய ஒரு செயல். நான் விழுந்து விட்டேன், மீண்டுமாக எழுந்து நிற்பதற்கான ஒரு வலிமை தேவைப்படுது இல்லையா? அந்த வலிமை உயிர்த்தெழுதல். நான் இறந்து விட்டேன், மீண்டும் நான் வாழ வேண்டும், அந்த வாழ்வுக்கான வலிமையை தருகின்ற செயல்தான் உயிர்த்தெழுதல், அனஸ்தாசிஸ். இப்போ இப்படிப்பட்ட சொற்கள் த பேசிக் ஃபெய்த் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி.
ரெசரக்ஷன் என்ற சொல்லுதான் கிறிஸ்தவத்தின் அடிப்படை விசுவாசம். இப்ப இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய செய்தி நமக்கு என்ன வலியுறுத்துகிறது? நம்முடைய எதிர்கால வாழ்வுக்கும் நம்முடைய கிறிஸ்தவ அடிப்படை விசுவாசத்திற்கும் நமக்கு என்ன இந்த விசுவாசம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் செய்தி நமக்கு சொல்லுகிறது? வாரத்தின் முதல் நாளாகிய இன்றைய நாளிலே அப்படிதான் திருமறை ஆரம்பிக்குது. வாரத்தின் யோவான் 20 வாரத்தின் முதல் நாளாகிய நம்ம என்ன சொல்லிடுவான்? இந்த நாளை என்னன்னு சொல்லுவான்? ஜெபம் பண்றப்பெல்லாம் பரிசுத்த ஓய்வு நாள்னுடுவான். உண்மையா அது? சரியா? பரிசுத்த ஓய்வு நாள் என்பது எது? சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் இல்லை, அது லீவு நாள். சரியா? ஓய்வு நாள் என்பது திருமறையின் அடிப்படையில சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். இது வாரத்தின் முதல் நாள். வாரத்தின் முதல் நாளாகிய அதிகாலை இருள் நிறைந்த சூழல், பயம், நடுக்கம், அச்சம். இப்ப இருக்கிற மாதிரி லைட்லாம் இல்லை, கல்லறையில போகணும், பயந்துகிட்டு நடுங்கிக்கிட்டு போகணும். யாராரு போறாங்க? மகதலேனா மரியா, இயேசுவின் தாய் மரியா, சலோமி என்ற ஒரு பெண். யாரு முன்னாடி போறாங்க? பெண்கள் தான் போறாங்க. நீ யாரெல்லாம் நடுங்குவார்கள், அச்சப்படுவார்கள், அவர்கள் பயப்படுவார்கள், அவர்கள் எந்த காரியத்திற்கும் லாயக்கு இல்லை என்று எவரை நீங்கள் ஒதுக்கி வைத்தீர்களோ அவர்களின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகா உன்னதமான செய்தி இந்த உலகத்திற்கு அறிவிக்கப்படுகிறது. அதனாலதான் அடுத்த வாரம், இன்றைய நாளை தொடர்ந்து அடுத்த வாரம் பெண்களை நினைவு கூறுகின்ற ஞாயிற்று. முதலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தி பெண்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. போறாங்க, இவங்க பயப்படுறாங்க, நடுங்கிறாங்க, திகில் உறாங்க, பேசிக்கிட்டே போறாங்க. பெரிய கல்லை எடுத்து வச்சாங்களே, இந்த கல்லை, அந்த கல்லறையில் உள்ள கல்லை நமக்காக யார் புரட்டுவார் என்று பேசிக்கிட்டே போறாங்க. போய் பார்க்கிறப்போ கல்லு புரட்டப்பட்டு இருக்கிறது. உள்ளே ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் உடுத்திருந்த ஆடை இருக்கிறது. நற்செய்தி பகுதியில் சொல்லுது, ஒரு மனிதன் அங்கே ஒரு வாலிபன் அமர்ந்திருந்தார். வெண்ணிற ஆடை கொண்ட ஒரு வாலிபன் அமர்ந்திருந்தார். இந்த உலகத்திற்கு அனைத்திற்கும், கிறிஸ்தவ விசுவாசிகள் அனைத்திற்கும் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் அச்சமுற வேண்டாம், நீங்கள் திகிலுற வேண்டாம். இருள் நிறைந்த சூழல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நமக்கு சொல்லுகின்ற முதலாவது செய்தி, இந்த உலகத்தில் உள்ள பாவ இருள் அனைத்தும் நீக்கப்பட்டிருக்கிறது, அனைத்தும் போக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தின் வெளிச்சமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை தரக்கூடிய ஆண்டவர் உயிரோடு மீண்டும் எழுந்து விட்டார். உங்களுடைய பாவ இருள் நீக்க பாவத்தினுடைய இருளை நீக்கிவிட்டார். உலகத்தினுடைய பாவ அழுக்கை நீக்கிவிட்டார். உங்களை ரட்சித்து விட்டார், உங்களை காத்து விட்டார். ஆகவே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பாவ இருளும், அனைத்து இருள் நிறைந்த சிந்தனைகளும், அக்கிரமங்களும், அநியாயங்களும், அதிகார வர்க்கத்தினுடைய அடக்குமுறைகளும் எல்லாம் உடைக்கப்பட்டு விட்டன, எல்லாம் நொறுக்கப்பட்டு விட்டன. பாவத்தின் இருளை ஆண்டவர் இந்த உலகத்தின் மீது இருந்த சகலவிதமான இருளையும் அழித்து ஒழித்து ஒரு புதிய ஒளியை, புதிய ஒரு ஜீவ ஒளியை இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறார். முதலாவது ஒரு செய்தி நமக்கு இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி சொல்லுகிறது. அடுத்ததாக நமக்கு சொல்லுகிற செய்தி, முன்னாடியே நான் சொன்னேன், ஒரு பதட்டத்தோடு நடுக்கத்தோடு சென்றார்கள். நம்ம போய் கல்லறையில நம்ம இறந்தவர்களை புதைச்சிட்டு வரோம். கல்லறை தோண்டி உடைச்சி, கல்லறை தோண்டி வெறும் குழியா இருந்தா நம்ம எவ்வளவு பதட்டமா பயமா இருப்போம். அந்த பதட்டத்தோடு நடுக்கத்தோடு இந்த 3 பெண்களும் போய் பார்க்கிறார்கள். அப்போ நம்பிக்கையின் வார்த்தை, உயிர்த்தெழுதலின் செய்தி என்னுடைய வாழ்விலே, என்னுடைய எதிர்கால வாழ்விலே என் உற்றார்கள், உறவினர்கள், பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், நான் மலை போல நம்பி இருந்த என் உறவுகள், நண்பர்கள் அனைவரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், என்னை விட்டு விலகி சென்று விட்டார்கள், என்னை விட்டு சென்று விட்டார்கள். நான் நிர்கதியாய், நடுக்கமுற்று, திகிலுற்று என் அடுத்த கட்ட என் வாழ்க்கையிலே நான் அடுத்த கட்டத்திற்கு எப்படி நகர்ந்து செல்வேன் என்று நடுக்கத்தோடு, அச்சத்தோடு ஒருவேளை நீங்களும் நானும் அமர்ந்திருந்தால், ஒருவேளை நீங்களும் நானும் என் எதிர்கால வாழ்வை குறித்து சிந்தித்துக் கொண்டு இருந்தால்,
நம்பிக்கையின் வார்த்தையாக, அது நம்பிக்கையின் சொல்லாக இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு அமைகிறது. உயிர்த்தெழுதல் செய்தி நம்பிக்கையின் செய்தியாக கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு இருக்கிறது. நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் திகிலுற வேண்டாம், நீங்கள் அச்சமுற வேண்டாம். உங்களுடைய எதிர்கால வாழ்வை குறித்து, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வை குறித்து, குழந்தைகளுடைய கல்வியை குறித்து, வாலிபர்கள் தங்களுடைய பணியை குறித்து, தங்களுடைய கல்வியை குறித்து நீங்கள் என்ன பண்ண வேண்டாம்? அச்சமுற வேண்டாம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் எதிரே 16,000 பேரம் இருந்தாலும் உங்கள் வலப்பக்கம் நிற்பது யார்? என் ஜீவனுள்ள கடவுள், எனக்கு வாழ்வு தரும் ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் சகலத்தையும் வெற்றி கொள்வேன். ஏனென்றால் அவர் இந்த உலகத்தை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். உலகத்தை வென்றெடுத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அப்போ மரணத்தை வென்று, உலகத்தை வென்று, பாவத்தை வென்று, அநீதியை வென்று, அக்கிரமங்களை வென்று ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நான் மகிழ்ச்சியோடு, நான் பயம் இல்லாமல், நடுக்கம் இல்லாமல், துணிவோடு நம்பிக்கையின் செய்தியாக எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க நமக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தியாக இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி இருக்கிறது. அடுத்ததாக முதலாவது செய்தி இருளை, பாவ இருளை நீக்குகின்ற செய்தியாக உயிர்த்தெழுதலின் செய்தி. இரண்டாவது செய்தி நம்பிக்கையின் செய்தியாக, நமக்கு நம்பிக்கை அளிக்கின்ற செய்தியாக இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி இருக்கிறது. அடுத்ததாக சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும் விசுவாசம் உள்ள வாழ்க்கை வாழ்வதற்குமான ஒரு அழைப்பை கொடுக்கின்ற செய்தியாக இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி இருக்கிறது. உயிர்த்தெழுந்து விட்டார் ஆண்டவர், நீங்க போய் யாரிடம் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்? பேதுருவிடமும் மற்ற சீடர்களிடமும் போய் சொல்லுங்கள். உயிர்த்தெழுதலின் செய்திக்கு சாட்சி யாரு? இந்த பிள்ளைகள். நாம் தான் சாட்சி. என் ஆண்டவர் உயிரோடு எழுந்து விட்டார், என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நீங்களும் நானும் ஆண்டவரை பிரதிபலிக்கின்ற உண்மை கிறிஸ்தவ வாழ்வதுதான் சாட்சி உள்ள வாழ்க்கை. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், சாட்சி என்பது கடவுள் எனக்கு என்ன செய்தார் என்பது சாட்சி அல்ல. கடவுள் எனக்கு என்ன அற்புதங்களையும் அடையாளங்களையும் என் வாழ்வில செய்தார் என்பதை சொல்வது சாட்சி அல்ல. அவருக்காக நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தேன் என்பதுதான் சாட்சி. அவருக்கென்று நான் எப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறேன் என்பதுதான் சாட்சி. அப்ப மகதலேனா மரியாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய தாயாகிய மரியாளும் சலோமியும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். அவர்கள்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் சாட்சியின் அடையாளம். அவங்க சொல்லலைன்னா இன்னைக்கு நீங்கள் நானும் கிறிஸ்தவர்கள் இல்லை. உலகத்துல கிறிஸ்தவ திருச்சபை அல்ல. அவங்க போய் என்ன பண்ணாங்க? பயந்துகிட்டு தங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் துணிவு பெற்று என்ன பண்றாங்க? போய் சொல்றாங்க. உயிர்த்தெழுதலின் ஆண்டவர் சாட்சி. விசுவாசம். எப்படி உயிர்த்தெழுந்திருக்க முடியும்? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்க போனாரு? எங்க இருந்து வந்தாரு? இந்த கேள்வியை நம்ம கேட்டா இந்த விசுவாசம் நமக்கு இல்லைன்னா என்ன இல்லை, கிறிஸ்தவ நம்பிக்கை இல்லை, கிறிஸ்தவ சமயமே இல்லை. அப்போ உயிர்த்தெழுதலின் செய்தி நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், நீங்களும் நானும் உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். உயிர்த்த ஆண்டவரை விசுவாசித்து வாழ வேண்டும். உயிர்த்த ஆண்டவரை நான் விசுவாசிக்க வேண்டும். அதான் நமக்கு இன்னைக்கு கருப்புரை கொடுத்திருக்கோம் கீர்த்தனையில. உயிர்த்த ஆண்டவரை நீ உன் ஆன்மா விசுவாசிக்கவில்லை என்றால் மரித்த ஆன்மாவுக்கு சமமாக இருக்கிறது. உயிர்த்த ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். உயிர்த்த ஆண்டவரை விசுவாசிக்கின்ற நான் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். நான் இந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது. படிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி அந்த செய்தி தான் சொல்லுது. சங்கீதம் 118. நீ சாட்சியுள்ள வாழ்க்கை நீங்களும் நானும் வாழும் பொழுது மற்றவர்களால் புறம் தள்ளப்படுவோம், மற்றவர்களால் ஒதுக்கப்படுவோம், மற்றவர்களால் அலைக்கழிக்கப்படுவோம், மற்றவர்களால் அவமானப்படுத்தப்படுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை படாத அவமானமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காரி உமிழ்ந்தார்கள். குருத்தோலை ஞாயிறன்று தாவீதின் குமாரனே உமக்கு ஓசனா என்று ஆர்ப்பரித்த மக்கள் புனித வெள்ளி அன்று பிலாத்துக்கிட்ட என்ன சொல்றாங்க? யாருக்கு பதிலு? பரபாசுக்கு பதிலே
இவனை சிலுவையில இருந்து கொலை செய்யல அதே மக்கள் சொல்கிறார்கள். துரோகம், அவமானம், எல்லாத்தையும் அத்தனை அவமானங்களையும் பட்ட ஆண்டவர் உயிரோடு எழுப்பப்பட்ட பிறகு இவர்தான் மேசியா என்று உலகம் அனைத்து பறைசாற்றுகிறது. அதுல 22வது வசனம் படிங்க. 22வது வசனம். நீங்கள் வீடு கட்டுகின்ற பொழுது உடைந்த கல், ஏன்னா நீங்க மேசன் இன்ஜினியர் இருந்தா தெரியும், ஒரு கல் முழுக்கல் இருக்கு, முழுக்கல் இருக்குன்னா அதுல அரைக்கல்லுக்கு மேல ஒரு கல் உடைஞ்சிருக்கு, முக்கா கல்லை எடுத்துட்டு மீதி ஒரு கல் இருக்கு. எங்க ஊர் பக்கத்துல அதுல கண்டிக்கல்னு சொல்லுவோம். அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிருவோம். ஆனா ஒரு செவுரு ஜாயின் பண்றதுக்கு எந்த கல்லு தான் தேவைப்படும்? அந்த கல் இருந்தாதான், சின்ன கல்லை வச்சாதான் அடுத்தது முக்கா கல்லை வச்சு நேரடியா ஜாயிண்ட் வராம, நேருக்கு நேரம் வராம ஜாயிண்ட் இல்லாம பண்ண முடியும். ஒரு செவுரு உருவாம இருக்கிறதுக்கு அந்த சின்ன கல்லு தான் தேவைப்படும். அப்போ இந்த உலகம் பாவத்திலே விழுந்து விடாமல் மீண்டும் எழுந்து நிற்பதற்கான வலிமையை யார் தந்தா? நீங்க யாரெல்லாம் தூக்கி எரிஞ்சீங்களோ, நீங்க யாருக்கு ஆகாதுன்னு சிலுவையில அடித்து கொலை செஞ்சீங்களோ, நீங்க சிலுவையில அரைஞ்சு யாரு காரி உமிழ்ந்து கொண்டீங்களோ, அவர்தான் இந்த உலகத்தை விசுவாசத்திலே எழுந்து கட்டக்கூடிய மூளைக்கல்லாக நிற்கிறார் என்று பழைய சொல்லி, இதுதான் நிற்பதற்கான வலிமை, அனஸ்தாசிஸ். அதுதான் உயிர்த்தெழுதலில் பழைய ஏற்பாட்டு பகுதி நமக்கு சொல்கிறது. அதுல 24வது சங்கீதம், நீங்கள் ஆண்டவர் தோற்றுவித்த இந்த நாளிலே, கடவுள் உருவாக்கிய நாள், இந்த நாள் உயிர்த்தெழுதல் ஆண்டவர் கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாளிலே கடவுளுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கடவுள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை விசுவாசிக்கின்ற பிள்ளைகளாக நாம் அகமகிழ்ந்து அக்களித்து இந்த நாளை கொண்டாட வேண்டும். வேற எங்கேயுமே நான் கிறிஸ்துமஸை கொண்டாடுறத விட என்னதான் ஈஸ்டரை தான் நம்ம அதிகமாக கொண்டாடணும். நான் ஒரு விஷயத்துல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். பரமக்குடி திருச்சபை நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். நிறைய சர்ச்சில் புது ட்ரெஸ் மேக்சிமம் ஈஸ்டருக்கு எடுக்க மாட்டாங்க, கிறிஸ்துமஸுக்கு எடுப்பாங்க, நியூ இயருக்கு எடுப்பாங்க. நம்ம சர்ச்சில் நிறைய பேர் புது ட்ரெஸ் புத்தாடை அணிந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுறீங்க. நான் உண்மையை மனதார மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் என் ஆண்டவர் பிறந்தார் என்பதை விட பிறந்த ஒருவர் எழுந்து உயிரோடு ஜீவிக்கிறார் என்பதுதான் வரலாற்றின் சாட்சியின் அடையாளம், கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிநாதம். இந்த நாளை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடணும். சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும், விசுவாச வாழ்க்கை வாழும். அதுதான் பழைய ஏற்பாட்டு பகுதி நமக்கு சொல்லுகிறது. நிருப பகுதி அதுதான் நமக்கு சொல்லுகிறது. பழைய இந்த நாளிலே நான் ஒரு சிந்தனையை ஏறெடுக்க வேண்டும். புளித்த மாவை என்ன பண்ணணும்? தூக்கி எறிந்து விட வேண்டும். மாவு அரைச்சிட்டு உடனடியா காலையில மாவு அரைச்சிட்டு நைட்டு இட்லி தோசை ஊத்துனா என்ன பண்ணிடுவான்? ஏற்கனவே இருந்த மாவுல புது புளிச்சு போயிடும் அந்த மாவு. அப்போ எனக்குள்ளே இருக்கிற நான், மறித்த நான் ஆண்டவரோடு, உயிர்த்த ஆண்டவரோடு மீண்டும் எழ வேண்டும், சாட்சியான வாழ்க்கை வாழ வேண்டும். எப்படி? பழைய புளிப்புள்ள மாவோடு அல்ல, என்னுடைய பழைய சிந்தனைகளோடு அல்ல, என்னுடைய பழைய பொறாமைகளோடு, பழைய போட்டிகளோடு, பழைய இருமாப்போடு, பழைய ஆணவ சிந்தனைகளோடு, பழைய சுயநல எண்ணங்களோடு அல்ல, புதிய எண்ணங்களோடு, புதிய சிந்தனைகளோடு, புதிய மறுமலர்ச்சியான வாழ்வியல் நடைமுறைகளோடு நான் எழ வேண்டும். பாவத்திற்கு செத்து கடவுளுடைய நீதிக்கு நான் ஆண்டவரோடு எழுந்து என்று ஆண்டவரோடு இணைந்து நான் அவருடைய வாழ்வியல் பயணத்திலே நான் நடைபெற வேண்டும். புளித்த மாவாக அல்ல. என்ன போட்டு அதை படிங்க அந்த வசனம். 8வது வசனம் படிங்க. சத்தியமும் துப்புரவும் கிளீன் பண்ணணும். என்ன பண்ணணும்? நம்மளுடைய உள்ளத்தை, பழைய எண்ணங்களையும் சிந்தைகளையும் அவ்வளவு துப்புரவு பணியாளர்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க? எண்ணத்தை எடுப்பாங்க டெய்லி வீட்டுல வந்து. அப்ப என்ன இங்க என்ன இருக்குங்கிறாங்க? பைபிள் என்ன சொல்லுது? குப்பை நிறைந்திருக்கு என் உள்ளத்திலே, துர்க்கணங்கள், பொறாமை, குப்பை நிறைந்த என்னுடைய உள்ளத்தை, நம்முடைய உள்ளத்தை துப்புரவு செய்ய வேண்டும் என்று பழைய குப்பைகளான எண்ணங்களை தூக்கி எறிந்து விட்டு பரிசுத்தமான சிந்தனைகளை
நீங்களும் நான் உள்ளத்திலே தரித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நிருப பகுதி சொல்லுது. நற்செய்தி பகுதி சொல்லுகிறது, பயப்படாதிருங்கள், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நான் சத்தியத்தின்படி வாழும் பொழுது, நான் விசுவாச வாழ்க்கை வாழும் பொழுது, ஆண்டவருக்கென்று சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது, சமூகத்திலே நான் சந்திக்க வேண்டிய அநேக பிரச்சனை இருக்கும், இடையூறுகள் இருக்கும், இன்னல்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், போட்டி இருக்கும், கொடுமைகள் இருக்கும், கொடூரங்கள் இருக்கும், நடுக்கம் இருக்கும், பயம் இருக்கும். நற்செய்தி பகுதி சொல்கிறது, பயப்பட வேண்டாம், ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். இறந்த ஆண்டவர் அல்ல, உயிர்த்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உயிர்த்தெழுதலின் பண்டிகை வருடம் இது கொண்டாடுகின்ற பண்டிகையாக அல்லாமல் வரலாற்று நிகழ்வு, ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட், வேற எங்குமே இல்லை. வேற எந்த நிகழ்வுமே, எந்த திருமறையும், எந்த புனித நூலும் சொல்லல. நம்முடைய திருமுறை மட்டுமே சொல்லுகிறது, நம்முடைய வரலாறு மட்டுமே சொல்லுகிறது. இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறந்திருந்தால் ஒருவேளை வரலாற்றை கிமு கிபி என்று பிரித்திருக்க வாய்ப்பே இல்லை. இறந்தவர் உயிரோடு எழுந்த பிறகுதான் அது பிறப்பு மட்டுமல்ல, அது வரலாறாக மாறுகிறது. எந்த சமயமாவனாலும் இருக்கலாம், யாராவனாலும் இருக்கலாம், கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களால இருக்கலாம், ஆனால் அவருடைய பிறந்த நாளையும் கிறிஸ்துக்கு முன்பு கிறிஸ்துக்கு பின்பு என்று வரலாற்றை பிரிக்க வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கிய நாள் இந்த நாள். இப்படிப்பட்ட மகிமையின் மகத்துவமான நாளிலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் பிரவேசிக்க ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். கடந்த 40 நாட்கள் ரெண்டு காலங்களிலே ஒருவேளை நான் நோன்பு இருந்து, ஒருவேளை நான் உபவாசம் இருந்து, அநேக சிந்தனைகளோடு பல நிலைகளிலே என்னுடைய சுயத்தை ஒடுக்கி நான் அநேக விஷயங்களை கடவுளிடம் கேட்டிருக்கலாம். கடவுள் உயிர்த்த ஆண்டவரோடு, சாட்சியுள்ள வாழ்வோடு, விசுவாசத்தோடு ஆண்டவரோடு இணைந்து நீங்கள் பயணியுங்கள். உயிர்த்த ஆண்டவரோடு கடவுள் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை வருங்காலம் முழுவதும் கொடுப்பார். கடவுள் உயிர்த்த ஆண்டவர் இந்த திருவார்த்தைகளின் வழியாக உங்களோடு வாழ்ந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். கட்டளை ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, உயிர்த்த ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவரே, கல்லறைக்கு சென்ற பெண்கள் பயந்து நடுங்கிய பொழுது, ஒரு குலைந்த பொழுது நீர் பிள்ளைகளை பார்த்து பயப்படாதிருங்கள், நீங்கள் கல்லறையிலே புதைத்த ஆண்டவர் உயிரோடு எழுப்பப்பட்டு விட்டார், அவர் உங்களோடு வந்து வாசம் பண்ண போகிறார் என்று அந்த நம்பிக்கையின் செய்தியை கொடுத்த இறைவன், எங்கள் உள்ளத்திலே நீர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர், எங்களோடு நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர், உடைய பிரசன்னத்தினாலே எங்களோடு அசைவாடி கொண்டிருக்கிறீர். உடைய இருப்பிற்காக, உடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்களும் மூளைக்கல்லாக உயிர்த்த ஆண்டவரை விசுவாசிக்கின்ற பிள்ளைகளாக, ஆம் ஆண்டவரே, எங்களுடைய குப்பைகளான பழைய சிந்தனைகளை எல்லாவற்றையும் நாங்கள் துப்புரவு செய்துவிட்டு பரிசுத்தமான சிந்தைகளையும் எண்ணங்களையும் இந்த நாளிலே எங்கள் உள்ளத்திலே நாங்கள் இருத்தி வைத்துக் கொண்டு எதை கொண்டும் பயப்படாமல் சத்தியத்தோடும் சாட்சியுள்ள வாழ்க்கையோடும் வாழ ஆண்டவர் தாமே துணை கொண்டு எங்களை அருள் புரிய வேண்டும் என்று செபிக்கிறோம். பரமக்குடி குருசேகர பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே, எங்களுடைய கிராம திருச்சபை பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உயிர்த்த ஆண்டவர் எங்களோடு ஜீவித்து ஒவ்வொரு நாளும் அரசாளும்படியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடையாக கெஞ்சி கொண்டாடுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Say
செய்வோம். எங்களை படைத்து காத்து ஆண்டவரே எங்களுக்காக மறைத்து மீண்டுமாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு மீட்கப்படும் என்பதற்காக உயிரோடு எழுந்து உயிரோடு எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிர்த்த ஆண்டவரே, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அந்த சாட்சியுள்ள வாழ்க்கையிலே நாங்கள் விசுவாசத்தோடு வாழ நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உயிர்த்த ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களினாலே எங்கள் வாழ்வை நிரப்பியிருக்கிறேன். ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை உடைய கரங்களிலே நாங்கள் காணிக்கையாக படைத்திருக்கிறோம். படைத்த வழிபாட்டிலே கலந்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. காணிக்கையோடு சேர்த்து ஆண்டவரே, சாட்சியுள்ள வாழ்க்கைக்காக எங்களே நாங்கள் ஜீவபலியாக படைக்கின்றோம். காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நன்மை நிறைந்த கடவுளே, ஆமென். ஆண்டவர்களே, நாம் கடவுளுடைய தாங்கள் பாவம் செய்ததற்காக வருந்தி மனமாற்றம் அடைகிற விசுவாசிகளுக்கு கடவுள் இயேசு கிறிஸ்து தாம் வாக்களித்தபடி அவர்களை மன்னிக்கிறார். அப்படி வருந்தாமலும் மனமாற்றம் அடையாமலும் பாவத்திலும் அவிசுவாசத்திலும் நிலைத்திருப்பவர்களுக்கோ கடவுள் அவற்றை மன்னியாமல் அவற்றவர்கள் மீது சுமத்துகிறார். ஆகையால் இப்பொழுது நீங்கள் கடவுள் முன்னிலையில் உங்களை தாழ்த்தி நீங்கள் பாவம் செய்வதற்காக வருந்தி விசுவாசமுள்ள இருதயத்தோடு உங்கள் பாவங்களை கடவுளிடம் அறிக்கை செய்யுங்கள். இரக்கமுள்ள கடவுளே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் ஒரு பீடத்தட்டை வந்து பாவம் பெற்றுக்கொள்ளும். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? குருதிகருந்தி திருந்த மாட்டாயா? என் குருதிகருந்தி திருந்த மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? இப்பொழுது நமது வருகிறபடினாலே அவருடைய கிருபையின் பேரில் பசிதானவர்களாய் ஜெபம் செய்வோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்கள் இதயத்தில் வர நாங்கள் தகுதியற்றவர்கள்.
தோத்திரம் செய்து
இதிலுள்ளதை எல்லோரும் அருங்கள். இந்த பாத்திரம் பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் வரும் போதெல்லாம் என்னை ஒருபடி செய்யுங்கள் என்று திருவாக்கு அருளினார். எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆண்டவர் வேண்டிய அப்பத்தை எங்களுக்கு தந்தருளோ. எங்களிடம் கடன்பட்டவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னித்தருளோ. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாதிரோ. தீமையின்றி எங்களை ரட்சித்தருளோ. இதை வாங்கி பருவங்கள் உங்களுக்காக சிறுவில் சொல்லப்பட்டாலே நான் பாவிதானாலும் நீர் மாசற்றதாம் சேந்தி நீர் வாயென்று என்னை அழைத்தீர் என் மீட்பரே நான் பாவிதான் என் நெஞ்சிலே காராய் பிடித்து கேட்டேனே என் காராய் நீங்க இப்போதே என்
போவதால் என் மீட்பரே வந்தேன். நான் பாவிதான் மெய்யாயினும் சீர்நேர்மை செல்வம் மோட்சமும் கடவுளே எங்கள் ஆன்ம பசிதாகத்தை தீர்த்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதை கொண்டு நாங்கள் தேவர்களை பற்றிக் கொள்ளும் உறுதியான விசுவாசம் பிறரிடம் கொள்ளும் உண்மையான அன்புடையவர்களாய் வாழ்வு செய்கிற வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். சுவாமி. தமது திருமுகத்தை உண்மையை பிரசன்னமாக்கி உனக்கு
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்